giants in our heart. நம்முடைய உள்ளத்திலே अनेक ராட்சதர்கள் இருக்கலாம். Just like the giants of Canaan. கானானிலே காணப்பட்ட ராட்சதர் போல. We read that when Joshua went to fight against the giants in Canaan. கானானிலே உள்ளதான ராட்சதர்களோடு கூட யுத்தம் பண்ண முடிய யோசுவா போன பொழுது, when God was pleased with them, தேவன் அவர்களிடத்திலே பிரியமாய் இருந்த பொழுது, the walls of Jericho fell down and they could conquer it. எரிகோவுடைய மதில்கள் தரைமட்டமாய் விழுந்தது, அவர்கள் எரிகோவை மேற்கொண்டார்கள். That was the biggest city in Canaan. கானான் தேசத்திலே உள்ளதான பெரிய நகரமாக எரிகோ இருந்தது. Conquered it so easily because God was with them. தேவன் அவர்களோடு கூட இருந்தபடினாலே அவர்கள் எளிதாக எரிகோவை மேற்கொண்டார்கள். The next day, அடுத்த நாளிலே they went to fight with a small town called Ai. சிறிய பட்டணமாகிய ஆயை மேற்கொள்ளும்படியாக அடுத்த நாள் போகிறார்கள். And they were defeated. அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். What happened? என்ன நடந்தது? How did the giants defeat Israel in Ai? ஆயி பட்டணத்தில் எப்படி அந்த ராட்சதர்கள் இஸ்ரவேல் மக்களை மேற்கொண்டார்கள்? You read in Joshua chapter 7. யோசுவா புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். In chapter 6 they overcame Jericho. 6ஆம் அதிகாரத்தில் எரிகோவை மேற்கொண்டார்கள். In chapter 7 they are defeated. 7ஆம் அதிகாரத்திலேயோ தோற்கடிக்கப்பட்டார்கள். God was not pleased with them. தேவன் அவர்களோடு கூட பிரியமாக இல்லை. Then when they set that matter right, அந்த காரியத்தை சரி செய்த பொழுது, you read in chapter 8 they won the victory again. 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற மீண்டுமாக அவர்கள் ஜெயித்தார்கள் ஆயை. So when you are defeated by sin, ஆகவே நீங்கள் பாவத்தினாலே தோற்கடிக்கப்படும் பொழுது, any sin, எந்த பாவமாக இருந்தாலும், any sin, எந்த பாவமாக இருந்தாலும், you fall into sin, நீங்கள் பாவத்திலே விழுகிறீர்கள். you have to say to yourself, உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், that proves that God is not pleased with me. தேவன் என் மீது பிரியமாக இல்லை என்பதுதான் இது நிரூபிக்கிறது. I can bring the ark of God, நான் தேவனுடைய உடன்படிக்கையை பற்றி கொண்டு வரலாம், shout hallelujah, ஹல்லேலூயா என்று சத்தம் போடலாம், praise the Lord, ஆண்டவரை துதிக்கலாம், and the blood of Jesus, name of Jesus, இயேசுவின் இரத்தம் என்று சொல்லலாம், இயேசுவின் நாமம் என்று சொல்லலாம். but then I am defeated by sin. ஆனாலும் பாவத்திலே தோற்கடிக்கப்படுகிறேன். I can't overcome my anger. இந்த கோபத்தை மேற்கொள்ள முடியவில்லை. I can't overcome my bitterness against somebody. ஒரு சிலருக்கு மீது எனக்கு இருக்கக்கூடிய கசப்பு என்ற உணர்வை மேற்கொள்ள முடியவில்லை. You can't forgive your mother-in-law. உங்களுடைய மாமியாரை மன்னிக்க முடியவில்லை. You can't forgive that brother who cheated you of some money. பணத்திலே உங்களை ஏமாற்றின அந்த சகோதரனை உங்களால மன்னிக்க முடியவில்லை. An unforgiving spirit is like a big giant that conquers us. ஒரு மன்னிக்க முடியாத ஆவி என்கிற சொல்ற பெரிய ராட்சதன் எப்பொழுதுமே நம்மை மேற்கொண்டிருக்கிறான். You say that is so strong. அது வலிமையுள்ளதா இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். Is God stronger than that, or is that stronger than God? அதை காட்டிலும் தேவன் வலிமையுள்ளதா இருக்கிறாரா, அல்லது அந்த பாவம் தேவனை காட்டிலும் வலிமையுள்ளதா இருக்கிறதா? Is your God so small? உங்களுடைய தேவன் மிகவும் சிறியவரா இருக்கிறாரா? And sin is so big? பாவம் பெரியதா இருக்கிறதா? That is how the Israelites saw the giants of Canaan. இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் உள்ள ராட்சதர்களை பார்த்தார்கள். Oh, the giants are so big. ஓ, ராட்சதர்கள் பெரியதா இருக்கிறார்களே. We are like grasshoppers. நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல சிறியவர்களா இருக்கிறோமே. So we cannot overcome them. நம்மால் ஜெயிக்க முடியாது என்று But சொல்கிறார். Joshua and Caleb, ஆனால் யோசுவாவும் காலேபும், they said, our God is so big, நம்முடைய தேவன் பெரியவரா இருக்கிறார், and these giants are like grasshoppers. இந்த ராட்சதர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள் என்று சொன்னார். Our God can defeat them. நம்முடைய தேவன் அவர்களை மேற்கொள்ள முடியும். Why is it sin is conquering you? ஏன் பாவம் உங்களை மேற்கொள்ளுகிறது? Because your God is so small, உங்களுடைய தேவன் உங்களுக்கு சிறியவராக இருக்கிறார், and the sin is so big. பாவம் பெரியதா இருக்கிறது. That is the only reason why sin is conquering you. பாவம் உங்களை மேற்கொள்வதற்கு இது ஒன்றே காரணம். Your Jesus is so small. உங்களுடைய இயேசு மிகவும் சிறியவராக இருக்கிறார். You know, the Bible speaks about the real Jesus and another Jesus. உண்மையான இயேசுவையும் வேறொரு இயேசுவையும் குறித்து வேதம் பேசுகிறது. See 2 Corinthians 2 கொரிந்தியர் and chapter 11. 11ஆம் அதிகாரம். It says here about somebody, verse 4, 4ஆம் வசனம், you are so easily deceived. You believe anything anybody tells you. Somebody comes and preaches another Jesus, you just accept it. நீங்க உங்களிடத்திலே வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். How is it you swallow whatever they say? அவர்கள் சொல்லுவதெல்லாம் அப்படியே விழுங்கிக் கொள்கிறீர்கள். அது எப்படி? Another Jesus. வேறொரு இயேசு. The name is the same, பேர் அதேதான், but it is another Jesus. ஆனால் அது வேறொரு இயேசு. Well, who is this another Jesus? இந்த வேறொரு இயேசு என்பது யார்? No, that's in the Bible. அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Real Jesus and another Jesus. உண்மையான இயேசு வேறொரு இயேசு. Paul is preaching the real Jesus. பவுல் உண்மையான இயேசுவை பிரசங்கிக்கிறார். And there are some people, he says, who are preaching another Jesus. வேறு சிலர் வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள் என்று பவுல் சொல்கிறார். So when you say in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லும் பொழுது, how do you know whether it is real Jesus or this other Jesus mentioned here? அது உண்மையான இயேசுவா அல்லது இங்கே சொல்லப்பட்டபடி வேறொரு இயேசுவா என்று எப்படி நீங்கள் வித்தியாசப்பட்டு அறிந்து கொள்ளலாம்? I will tell you. நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
there is one mark of the real Jesus. உண்மையான இயேசுவுடைய அடையாளம் ஒன்று இருக்கிறது. See Matthew chapter 1. மத்தேயு 1ஆம் அதிகாரம். It's very important to know this. இதை அறிந்து கொள்வது மிக முக்கியம். Matthew 1, then you will never be deceived by the real Jesus and another Jesus. அப்படியானால் நீங்கள் உண்மையான இயேசு வேறொரு இயேசு என்கிற விஷயத்திலே வஞ்சிக்கப்பட முடியாது. Matthew 1 verse 21. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். The real Jesus. உண்மையான இயேசு. The meaning of Jesus is he will save his people from their sins. உண்மையான இயேசுவுடைய பொருள் என்னவென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். So what is the mark of the real Jesus? ஆகவே உண்மையான இயேசுவுடைய அடையாளம் என்ன? That is the first time in the Bible that the meaning of the name of Jesus is explained. இயேசு என்ற பெயருடைய பொருள் முதல் முறையாக விளக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் இதுதான். The angel comes to Joseph and explains to him, Mary is going to have a child and this is the meaning of the name. இயேசு என்ற பெயருடைய அர்த்தத்தை அந்த யோசேப்புக்கு மரியாளுக்கும் தூதன் வந்து விளக்கி சொல்கிறார். The real Jesus saves people from their sin. உண்மையான இயேசு தம்முடைய ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவர்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார். What does another Jesus do? வேறு ஒரு இயேசு என்ன செய்கிறார்? Another Jesus may forgive your sin but he leave you defeated in your sin. வேறு ஒரு இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார் ஆனால் உங்களுடைய பாவத்திலே விட்டு விடுகிறார். Now which Jesus have you got? நீங்கள் பெற்றுக்கொண்ட இயேசு எந்த இயேசு? Have you got the real Jesus who forgives your sin and saves you from your sin? உங்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய இயேசுவை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? Or have you got another Jesus who only forgives your sin but cannot save you from your sin? பாவங்களை மட்டும் மன்னிப்பார் ஆனால் உங்களை அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தர மாட்டார். அந்த இயேசுவை பின்பற்றுகிறீர்களா? If he cannot save you from your sin, உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை மீட்க முடியவில்லை என்றால் how do you know whether he has even forgiven your sin? அவர்தான் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டார் என்பது எப்படி உங்களுக்கு நிச்சயமாய் தெரியும்? You may be just imagining, oh my sins are all forgiven. என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி நீங்கள் கற்பனையிலே மிதந்து கொண்டிருக்கிறீர்கள். Have you got some written certificate from God that your sins are all forgiven? உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்ட ஒரு சான்றிதழை பெற்றிருக்கிறீர்களா? Oh, you say it's written in the word of God. இல்லை, தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். How do you know that it applies to you? ஆனால் அது உங்களுக்கு தான் பொருந்தும் என்பதை எப்படி உங்களுக்கு தெரியும்? For example, உதாரணமாக it says in Proverbs 28, நீதிமொழிகள் 28லே நாம் பார்க்கிறோம். Proverbs 28, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம். There it says that he who confesses his sins and forsakes them will prosper. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். Verse 13. 13ஆம் வசனம், நீதிமொழி 28:13. If he confesses and forsakes them, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் then he will get mercy. அவன் இரக்கம் பெறுவான். What about somebody who only confesses அறிக்கை மட்டும் செய்கிறவனுக்கு என்ன? but does not forsake? ஆனாலும் அதை விட்டு விடாது இருக்கிறவர்கள், yeah, that person is written in chapter 29 verse 1. அந்த மனிதனை பற்றி 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. He will suddenly be broken and they will not be given another chance. அவன் திடீரென்று நாசமடைவான், அவனுக்கு வேறொரு தருணம் கொடுக்கப்படாது என்று பார்க்கிறோம். So if you confess your sin without forsaking it, ஆகவே நீங்கள் விட்டு விடாமல் அறிக்கை மட்டும் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவத்தை you're not going to be forgiven. நீங்கள் மன்னிக்கப்பட மாட்டீர்கள், You're going to be destroyed. நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். But if you confess and forsake, then you get mercy. நீங்கள் அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம் பெறுவீர்கள். Now another Jesus only tells you to confess. வேறு ஒரு இயேசு பாவத்தை அறிக்கை மட்டும் செய்தால் போதும் என்று சொல்கிறார். The real Jesus says you must confess and forsake. உண்மையான இயேசு நீ பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும் என்று சொல்கிறார். Which Jesus has your preacher told you about? உங்களுடைய பிரசங்கியார் எந்த இயேசுவை பற்றி உங்களுக்கு போதித்திருக்கிறார்? You only confess your sin? பாவங்களை மட்டும் அறிக்கை மட்டும் செய்து கொண்டிருக்கிறீர்களா? And tomorrow you do the same thing? நாளைக்கு அதே பாவத்தை செய்கிறீர்களா? And you again confess your sin? மீண்டும் அதே பாவத்தை அறிக்கை. And day after tomorrow you do the same thing? அதே பாவத்தை திரும்பவும் செய்வது. Again you confess your sin? மீண்டும் அதே பாவத்தை அறிக்கை செய்வது. And after 10 years you are doing the same thing? 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இப்பொழுதும் அதே செய்து கொண்டே இருக்கிறீர்கள். And you say your sins are forgiven? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறீர்கள். How do you know? உங்களுக்கு எப்படி தெரியும்? You may be just imagining. நீங்கள் ஒருவேளை கற்பனை செய்து கொண்டிருக்கலாம். You may say, Brother Jack, you're shaking all my faith. சோதரர் ஜாக் அவர்களே, என்னுடைய விசுவாசத்தை அசைக்கிறீர்களே என்று நீங்கள் சொல்லலாம். Yes, I'm here to shake your faith. I'm here to shake your. உங்களுடைய விசுவாசத்தை அசைக்க முடியாத நான் இங்க இருக்கிறேன். If your faith is not founded on solid ground, it's good to shake it now. உங்களுடைய விசுவாசமானது நல்ல உறுதியான நிலத்தில் இல்லை என்று சொன்னால் அதை அசைத்து
அசைத்து If விடுவது it is நல்லது. not founded on the real Jesus, ஏன் அது உண்மையான இயேசுவிலே அஸ்திவாரம் இல்லை என்று சொன்னால் அதை அசைத்து விடுவது then நல்லது. it's better to discover it now than when Christ comes back. கிறிஸ்து மீண்டுமாய் வரும்பொழுது கண்டுபிடிப்பதை விட இப்பொழுது அதை கண்டுபிடித்து சரி செய்வது நல்லது. Remember this. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். He who confesses and forsakes will find mercy. தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். That is why Jesus said, repent. ஆகவே தான் இயேசு மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார். Then believe. அதற்கு பிறகு விசுவாசியுங்கள் என்று சொல்கிறார். Repent and believe. மனம் திரும்பி விசுவாசியுங்கள். Forsake it and then turn to the Lord. ஒன்றை விட்டு விட்டு தேவன் பக்கமாய் திரும்புங்கள். Turn around. திரும்புங்கள். Say, Lord, ஆண்டவரே, I don't want only to confess my anger. என்னுடைய கோபத்தை அறிக்கை செய்வது மட்டும் போதாது I ஆண்டவரே. want to forsake my anger. என்னுடைய கோபத்தை நான் விட்டு விட வேண்டும் ஆண்டவரே. I don't want to just confess this dirty sexual habit. இந்த அசுத்தமான பாலிய இச்சையின் பழக்கத்தை ஆண்டவரே அறிக்கை செய்வது I want to மட்டுமல்ல, forsake it. நான் அதை விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. I don't want to just confess that I saw some dirty cinema. I want to forsake seeing it. சினிமாவை பார்த்து விட்டேன் மன்னியும் என்று சொல்வது மட்டுமல்ல ஆண்டவரே, அதை நான் விட்டு விடுகிறேன். I want to tell you in Jesus' name இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், that if you do not turn around from sin, there is no forgiveness. நீங்கள் பாவத்தை விட்டு திரும்பாத வரைக்கும் உங்களுக்கு மன்னிப்பே இல்லை. Now you may say, I don't have the strength to overcome this habit. இந்த பழக்கத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு போதிய பலன் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். God knows that better than you. உங்களை காட்டிலும் அதிகமாய் நேர்த்தியாய் தேவன் அறிந்திருக்கிறார். He doesn't say here you must save yourself from your sins. உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று இங்கே சொல்லப்படவில்லை. They tried that for 1500 years under the law. They never succeeded. 1500 ஆண்டுகளாக நியாயப்பிரமாணத்தின் கீழாக இதை முயற்சி செய்து பார்த்தார்கள், ஒரு காலம் அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. Israel tried to save themselves from all their sins. They kept on falling into sin. இஸ்ரவேல் தங்கள் எல்லா பாவங்களிலும் விடுதலை பெறும்படியாக தாங்களாகவே முயற்சி செய்து பார்த்தார்கள், முடியவில்லை. Why did God allow that? ஏன் அதை தேவன் To அனுமதித்தார்? teach them a lesson. You cannot overcome your sin. உன்னுடைய பாவத்தை நீயாகவே மேற்கொள்ள முடியாது என்கிற பாடத்தை கற்றுக்கொள்ள முடியாது. And therefore he sent Jesus. ஆகவே அவர் இயேசுவை அனுப்பினார். And the name itself means he will save us from our sins. அவருடைய பெயரிலேயே அதனுடைய அர்த்தம் இருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பார். The Lord says you cannot save yourself. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீயே உன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது. Jesus will save you from your sin. உன்னுடைய பாவத்திலிருந்து இயேசு உன்னை மீட்பார். But you must turn around and accept what I am offering you. ஆனால் நான் கொடுக்கிறதை நீ பெற்றுக்கொள்ள முடியாக நீ திரும்ப வேண்டும். See, when we are born into this world, we are born facing the world and the devil and sin. நாம் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது உலகத்தையும் பாவத்தையும் பிசாசையும் நோக்கி பார்த்து கொண்டே பிறந்திருக்கிறோம். That is why all our children grow up with bad habits, not good habits. ஆகவே தான் நம்முடைய பிள்ளைகள் வளரும் பொழுது நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்வதில்லை, கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொண்டு வளருகிறார்கள். We have to teach them good habits. நல்ல பழக்கங்களையோ நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. And the more they live in the world, they are developing bad habits. எந்த அளவுக்கு அதிகமாக இந்த உலகத்தையே நோக்கி வாழ்கிறார்களோ அந்த அளவுக்கு அதிகமாக கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொள்கிறார்கள். All of us are like that. நம்ம எல்லாரும் அப்படிதான் We grow இருக்கிறோம். up telling lies, cheating and fighting and everything. நாம் வளர வளர பொய் பேசுகிறோம், ஏமாற்றுகிறோம், சண்டை போடுகிறோம். All the time God is behind us. அப்படிப்பட்ட எல்லா நேரங்களிலும் தேவன் நமக்கு பின்பாக இருக்கிறார். God says, I want you to accept Jesus. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். God says that. தேவன் அதை சொல்கிறார், இயேசு ஏற்றுக்கொள்ள. He will save you from your sin. அவருடைய பாவங்களை நீக்கி உன்னை ரட்சிப்பார். But if you want to accept Jesus, you got to turn around. ஆனால் இயேசு சொல்லுகிற தேவன் சொல்லுகிற காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ திரும்ப வேண்டும். How can I face the sin and accept Jesus who is there? பாவத்தை நோக்கி பார்த்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இயேசுவை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? That is the meaning of repentance. அதுதான் மனம் திரும்புதலினுடைய பொருள். It's not such a big thing. பெரிய ஒரு காரியம் அல்ல. Supposing I want to give a gift to Brother Vincent here. இங்க இருக்கக்கூடிய சகோதரர் வின்சென்ட்க்கு ஒரு gift நான் And he is facing that way. அவர் இந்த திசையை நோக்கி I say, பார்த்து here, this is a free gift. இலவசமான வரத்தை பெற்றுக்கொள். Take it. எடுத்துக்கொள். And he says, give me. எனக்கு தாரும் தாரும் என்று இவர் I say, கேட்கிறார். you got to turn around before you can take it. அதை பெற்றுக்கொள்ள முன்பதாக திரும்ப வேண்டும். It's so simple. மிகவும் எளிதா இருக்கிறது. We don't turn from sin and we are trying to accept Jesus. நாம் பாவத்தை விட்டு திரும்பாமல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். It is impossible. அது கூடாத காரியம். Sometime in your life some preacher told you accept Jesus. ஏதோ ஒரு காலத்திலே ஒரு பிரசங்கர் உங்களை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சொன்னார். But you never turned around. ஆனால் நீங்களோ மனம் திரும்பவே இல்லை. Throughout the New Testament the first message is repent. புதிய ஏற்பாடு முழுவதுமாக முதல் செய்தி என்னவென்றால் மனம் திரும்பு. Turn around. மனம் திரும்பு. And if you had done that in the beginning, ஆரம்பத்திலே இதை நீங்கள் செய்திருந்தீர்கள் என்றால் your Christian life would have been victorious. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது வெற்றி வாழ்க்கையாக இருந்திருக்கும். Because Jesus saves people from their sin. ஏனால் இயேசு தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார். Do you think Peter could walk on the water? பேதுரு
தண்ணீர் மேல் நடக்க முடிந்தது என்று எண்ணுகிறீர்களா? Jesus could walk on the water. இயேசு தண்ணீரில் மேல் நடக்க முடிந்தது. You know that story in Matthew 14. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை அறிந்திருக்கிறீர்கள். We don't have to look at it. You know the story very well. நீங்கள் அதை படி பார்க்க தேவையில்லை. அது எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு நன்றாக The தெரியும். disciples were in a boat and Jesus came walking on the water. சீஷர்கள் அந்த படகிலே இருக்கிறார்கள். இயேசுவோ தண்ணீர் மேல் நடந்து வந்தார். That is a miracle, but the miracles of Jesus were also parables. அது ஒரு அற்புதமாக இருந்தாலும் இயேசுவின் அற்புதங்கள் எல்லாம் ஊமைகளாகவும் இருக்கிறது. Like when he healed a blind man, it was a parable of how Jesus healed spiritual blindness. இயேசு அந்த குருடனை சுகமாக்கின பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே இயேசு எப்படி நம்முடைய கண்களை பிரகாசிப்பிக்கிறார், இருளை நீக்கிறார் என்பதற்கு ஓமானமாக இருக்கிறது. When he turned the water into wine, that was also in a sense the miracle was a parable. இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின பொழுது அது ஒரு அற்புதம் மட்டுமல்ல, அது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஊமையாக இருக்கிறது. That means he can change our ordinary life into a divine life. நம்முடைய சாதாரண வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிற கருத்தை சொல்லிக் What கொடுக்கிறார். is the parable in this miracle? ஆகவே இந்த அற்புதத்தில் என்ன ஊமை காணப்படுகிறது? Jesus walking on the water. இயேசு தண்ணீரிலே நடக்கிறார். There is a message there. அங்கே ஒரு படிப்பினை இருக்கிறது. No man can walk on the water. எந்த ஒரு மனுஷனும் தண்ணீர் மேலே நடக்க முடியாது. Because gravity will pull him down. புவியீர்ப்பு விசை அவனை கீழ்நோக்கி இழுக்கும். It doesn't matter who he is. அது யாராக இருந்தாலும் சரி. Small baby, big man. சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி. Everybody, rich man, poor man. ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும். Indian, American, Russian, anybody. இந்தியனா இருந்தாலும் அமெரிக்கனா இருந்தாலும் ரஷ்யனா இருந்தாலும் Nobody can walk on the water. யாருமே தண்ணீர் மீது நடக்க And முடியாது. nobody has walked on the water. யாருமே தண்ணீரிலே நடக்கவில்லை. But Jesus came. இயேசு வந்தார். And he walked on the water. அவர் தண்ணீர் மீது நடந்தார். Did he have a body like us? அவர் நம்மை போல சரீரத்தை பெற்றிருந்தாரா? No. If an angel goes over the water, that is not surprising. ஒரு தூதன் தண்ணீர் மேலே போனால் அது ஆச்சரியமான காரியம் அல்ல. That is like a bird flying on the water. அது ஒரு பறவை தண்ணீர் மீதே பறப்பது போல. Or like a duck floating on the water. அல்லது ஒரு வாத்து தண்ணீரிலே மிதந்து போவதை போல. But Jesus had a body just like ours. ஆனால் நம்மை போலவே இயேசு சரீரத்தை உடையவராய் இருந்தார். And how is it he did not go down? எப்படி அவர் கீழ்நோக்கி போகவில்லை? There's only one reason. ஒரே ஒரு காரணம். The supernatural power of God helped him to overcome the law of gravity. புவியீர்ப்பு விசை என்கிறதான அந்த பிரமாணத்திலிருந்து தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அவரை மேற்கொண்டது. It's a picture of a life of overcoming sin. பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை விளக்கி காட்டக்கூடிய ஒரு படிப்பினையாய் இருக்கிறது.